வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அடிமை மனநிலை கொண்டவர்கள் நமது மதத்தையும் கலாச்சாரத்தையும் விமர்சிக்கின்றனர். மகா கும்பமேளா குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் விமர்சித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி கண்டனம். சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயர் சூட்டிய தமிழக அரசு. வருகிற 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ள மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மகா கும்பமேளாவில் இதுவரை 62 கோடி பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். இன்று ஒரே நாளில் 88 லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். தமிழ்நாட்டில் இன்று 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. 762 வகையான மருந்துகள் 25% முதல் 50% வரை குறைந்த விலையில் கிடைக்கும். அம்மா மருந்தகம் மூடப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் தகவல். அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவு எடுக்கும் வகையில் அமைச்சர்கள் குழு அமைத்து முதல்வர் உத்தரவு. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் அடங்கிய குழு அமைத்து முதல்வர் உத்தரவு. ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி. நான் முதல்வராக இருக்கும்போது கூட இருமொழி கொள்கைக்கு தான் தீர்மானம் நிறைவேற்றினோம் என ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. தாத்தா என்று கூப்பிட வேண்டியவரை அப்பா என்று சொல்கிறார்கள். மு க ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த டிடிவி தினகரன். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை சிறைப்பிடித்துள்ள இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கருத்து. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் இயக்கிய கார் மோதி விபத்து. விபத்தில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே பலி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பேருந்தும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்வு. பேருந்து மோதியதில் பைக்கில் வந்த தந்தை பலியான நிலையில் சிகிச்சை பலனின்றி சாய் அமிஸ்தா பரிதாபமாக பலி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஆள் இல்லாத ரயில் கேட்டில் டிராக்டரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓட்டம். டிராக்டர் மீது விரைவு ரயில் மோதி விபத்து. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் விசைப்படகிலிருந்து கடலில் தவறி விழுந்த ஆந்திர மீனவர் அம்மாசையா பலி. விசைப்படகிலிருந்து இறங்கிய போது கால் இடறி கடலில் விழுந்த மீனவர் மற்றொரு விசைப்படகு மோதி நீரில் மூழ்கி பலியான சோகம். சென்னை காசிமேடை சேர்ந்த ரகு என்ற விசைப்படகு மீனவரின் வலையில் மயில் கோலா, ஏமன் கோலா என 30க்கும் மேற்பட்ட ராட்சத மீன்கள் சிக்கின. ஒவ்வொன்றும் தலா 150 கிலோ முதல் 200 கிலோ வரை இருந்த நிலையில் அவற்றின் மொத்த எடை 4.5 டன் இருக்கும் என மீனவர்கள் கருத்து.
பாளையங்கோட்டை ரயில் நிலையங்களில் பெயர் பலகையில் ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் கருப்பு மையால் அழித்து போராட்டம். பாளையங்கோட்டையில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்த திமுகவினர் தமிழ் வாழ்க என்றும் முழக்கங்கள் எழுப்பி போராட்டம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவனை தாக்கிய புகாரில் ஹிந்தி ஆசிரியை சஸ்பெண்ட். பள்ளியில் ஹிந்தி கவிதை சொல்லாததால் மாணவனை அடித்த ஹிந்தி ஆசிரியை பத்மலட்சுமி சஸ்பெண்ட். பொதுமக்கள் காவலர்களிடம் தகராறு செய்த சென்னை காசிமேட்டை சேர்ந்த ஐஸ்வர்யா கண்மணியை போலீசார் கைது செய்தனர். 2 நாட்களுக்கு முன் தருமபுரி பேருந்து நிலையத்தில் இரவில் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடம் தகராறு செய்த பெண்கள் கைது. கோவை மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை 3 கிலோமீட்டர் வரை தூக்கி சென்ற அவலம். சாலை வசதி இல்லாததால் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஓடும் பேருந்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நடத்துனர் பூவிழி கண்ணன் என்பவர் போக்சோவில் கைது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. தாய்நாட்டை பாதுகாக்க உக்ரைன் ராணுவ வீரர்கள் 46,000 பேர் உயிர் தியாகம். ஹமாஸ் ஆயுத குழுவினரின் நெற்றியில் இஸ்ரேலிய பிணை கைதி முத்தமிடும் காட்சி வெளியாகி சலசலப்பு. வீடியோ எடுத்தவர் கேட்டுக்கொண்டதால் பணைய கைதி முத்தமிட்டது மற்றொரு காட்சி மூலம் அம்பலம். தென் அமெரிக்கா பெரு நாட்டில் ஷாப்பிங் மால் இடிந்து விழுந்து 6 பேர் பலி, 78 பேர் காயம். 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தேடுதல் பணியில் தீவிரம். சதம் அடித்த விராட் கோலி பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்த இந்தியா. மெரினாவில் கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாகம். ஒருநாள் போட்டிகளில் 1 ஓவரில் அதிக பந்துகள் வீசிய இந்திய வீரர்கள். சகீர் கான் மற்றும் இர்ஃபான் பதானின் மோசமான சாதனையை சமன் செய்தார் முகமது ஷமி. ₹15,000 எங்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாங்க. சைபர் கிரைம் மோசடியில் சிக்கிய சின்னத்திரை நடிகர் செந்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டு முன்னெச்சரிக்கை. 2000 ஆண்டுகள் பழமையான ரங்கநாத சுவாமி கோவிலில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய திருத்தேர். 150 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற திருத்தேர் வெள்ளோட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.